கிருஷ்ணன் அமர்ந்தபோது கடல் அமைதியாக இருந்தது. தூரத்தில் மிதந்து செல்லும் கப்பல்கள் எழுப்பும் ஒலியைத் தவிர எந்த ஓசையும் இல்லை. அலைகள் எந்த ஆரவாரமும் இன்றி அவர் பாதத்தை தழுவிச் சென்றன. கோகிலா அவர் பாதத்தை எப்போதாவது வருடிவிட்டு கூச செய்வாளே, அது போன்ற உணர்ந்தார். கோகிலாவை பற்றி நினைத்ததும் மனம் விம்மிக் கொண்டு வந்தது. எப்போதும் பேசிக் கொண்டிருப்பாள். திருமணமான புதிதில் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருப்பார். கேள்வி கேட்டு பதிலை எதிர்பாராமலேயே தொடர்ந்து அவள் பேசிக் கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு கிருஷ்ணனுக்கு வியப்பாக இருக்கும். சிவன் கோயில்களில் எப்பொழுதும் கேட்கும் தர்மபுரம் சுவாமிநாதனின் தேவாரம் போல் வீட்டில் கோகிலாவின் குரல் எப்பொழுதும் கேட்டபடி இருக்கும். ஞாழல் பூவின் வாசம் காற்றில் நிறைவதைப் போன்று கோகிலாவின் குரல் வீடெங்கும் நிறைந்திருக்கும். காலையில் தொடர்ந்து கிருஷ்ணனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து வேலைக்கு அனுப்பும் வரை எதை பற்றியோ பேசிக்கொண்டே இருப்பாள். பேச்சு எங்கு சென்றாலும் இறுதியில் கிருஷ்ணன் மீதான அக்கறையுடன் முடியும். ஏங்க, எப்படிங்க எதை கேட்டாலும் உங்களை மட்டும் பதில் சொல்ல முடியுது? இதுக்கும் தானா? ஐயோ முடியலை. எதிர் வீட்டு அம்பிகா வந்துட்டு போனா. அவர் வீட்டுக்காரர் அவளை திட்டுறதும் அடிக்கிறதுமா இருக்காராம். உலகத்தில் எப்படிங்க இப்படியெல்லாம் மனுஷங்களால் இருக்க முடியுது? ரொம்ப கஷ்டப்பட்டா. எனக்கு அழுகியே வந்துடுச்சு. ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி அனுப்பினேன். கோயிலுக்கு போனப்போ அவளுக்காக வேண்டிக்கிட்டேன். கோயிலில் நம்ம ஜோசியரை பார்த்தேன். இன்னும் 2 மாதத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. பால் பொங்கிடுச்சான்னு தெரியலையே. உங்களுக்கு டீயா காஃபியா? பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு தத்தி செல்வது போன்று பேச்சு ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு மாறியபடி இருக்கும். இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்றுதான் தோன்றும். சில நேரம் அவரே ஏதோ ஒன்றை எடுத்து கொடுப்பார். அதில் நூல் பிடித்து பேச்சை சேலையாக நெய்து கொண்டிருப்பாள். கோகிலா, பசிக்குது, ஏதாச்சும் செய்ய. என்ன வேணும்? கொஞ்சம் கோதுமை அல்வா செய்ய. எதுக்கு? சர்க்கரை நோய் அதிகமாகிறதுக்கா? வேறு ஏதாச்சும் கேளுங்க. வடை? அது என்ன? அப்புறம் எதுக்கு என்ன வேணும்னு என்ன கேட்ட என்று சினுங்குவார். சிரித்தபடியே சமையற்கட்டிற்கு சென்று அவருக்கு பிடித்த மாதிரி ஒன்றை செய்து கொண்டு வருவாள். அவள் பேசுவதை கேட்டபடியே சாப்பிட்டு கொண்டிருப்பார். அதிகம் பேசுபவர்களுடைய மனம் கள்ள கபடமற்றது என்று சொல்வதற்கு ஏற்ப கோகிலாவின் மனமும் வெள்ளந்தியாகவே இருந்தது. 3வது வீட்டு குட்டி பையனை பார்த்தா நம்ம செல்லக்குட்டி கிஷோரை பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க என்று தொடங்குவாள். இப்போ குழந்தை என்னங்க பண்ணிகிட்ருக்கோம்? குழந்தை, உன் பொண்ணு, மாப்பிள்ளை, அந்த ஒரு குர்கான்னு அங்கே எல்லாரும் இப்போ தூங்கிட்டு தான் இருப்பாங்க. குழந்தைய பார்க்கணும் போல இருக்குது. போயிட்டு வாயேன். நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன். கோகில் அவருக்கு எப்போதும் கிருஷ்ணனுடன் இருக்க வேண்டும் என்று தான் தோன்றும். அவர் இல்லாமல் வெளியில் எங்காவது சென்றாலும் அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பாள். சார், கோகிலா ஆண்டியை ஏன் தான் டூருக்கு கூட்டிட்டு போகணுன்னு ஆயிடுச்சு. அவங்க வரதா இருந்தால் இனிமேல் நீங்களும் கூட வாங்க சார். ஒரு நாள் பிரிஞ்சு இருந்ததுக்கே அவங்க அப்படி ஆயிட்டாங்க. கிருஷ்ணான்னு பேர் வச்சிருக்கிற கண்ணுக்குட்டியை பார்த்தா கூட உங்களை பற்றி நினைக்க ஆரம்பித்தா எப்படி சார் என்று ஒரு முறை கிண்டல் செய்துவிட்டு சென்றார் டூர் ஏஜெண்ட். திருவல்லிக்கேணியில் வீடு இருந்தபடியால் அடிக்கடி கடற்கரைக்கு கூட்டி செல்ல சொல்வான். கோகிலாவோடு சென்று கடலை பார்க்கும்போதெல்லாம் கிருஷ்ணனுக்கு மனம் இலகிவிடும். நரைக்கூடி வந்துவிட்ட திருமண வாழ்வில் பல 100 முறை இருவரும் சேர்ந்து இந்த கடலை வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். கடல் இவர்கள் வாழ்வின் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தது. முன்னோக்கி வருவதும் பின்னால் சென்று விடுவதுமாக அலைகளின் வழி வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை உணர்த்துவது போன்று கடல் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும். கோகிலாவிற்கு குழந்தை பிறக்காமல் பல ஆண்டுகள் கடந்திருந்த ஒரு நாள் மாலை நேரத்தில் இருவரும் கடற்கரைக்கு சென்றிருந்தனர். கடலை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? நீ பேச்சை நிறுத்தாத மாதிரி எட்டி நிறுத்தாம அலை வந்துட்டுருக்குன்னு தோணுது. கிண்டல் தான். எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லவா? சொல்ல. ஏதோ நிறைவேறாத ஆசை வச்சிருக்கிற ஒரு பொண்ணு தாங்க கடல். அந்த பொண்ணுக்குள்ளே ஓயாமல் எண்ணம் வர்றது மாதிரி அலைங்க வருதுங்க, ஒன்று பின்னாடி ஒன்றா. நிற்காம கடைசி வரைக்கும் இந்த கடலோட ஆசை நிறைவேறாதோ என்னோட ஆசை மாதிரி. கோகிலா உடனே அழத் தொடங்கினாள். கிருஷ்ணனுக்கு அவளை தழுவிக்கொண்டு ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது. கோகிலாவின் கைகளை இறுக்கமாய் பற்றி கொண்டார்.
சில ஆண்டுகளில் ஹேமா பிறந்தாள். ஹேமாவையும் அழைத்து கொண்டு பலமுறை கடற்கரைக்கு சென்று வருவார்கள். ஏங்க, பெரிய அலைய வருதுங்க, குழந்தைய தோல் மேலே வச்சுக்கோங்க. மணலில் நடக்கிறப்ப குழந்தையோட பாதத்தை பாருங்களேன், அழகா சுவடுபடுதில்ல. ஹேமா, தனியாக போகாத, அப்பா கையை பிடிச்சிக்கோ. ஏங்க, மாப்பிள்ளைக்கும் சேர்த்து சோளம் வாங்கிட்டு வாங்க. கிஷோர் குட்டி, கப்பல் பாருடா. கோகிலாவிற்கு எப்போது வயதானதென்றே தெரியவில்லை என்றுதான் கிருஷ்ணன் நினைப்பார். ஏதோ ஒரு நாள் தூங்கி எழுந்ததும் திடீரென்று கோகிலாவிற்கு வயதான தோற்றம் வந்துவிட்டதோ என்று நினைத்து கொள்வார். ஒரு நாள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவள் அவளாகவே அன்று மாலை கடற்கரைக்கு செல்லலாமா என்று கிருஷ்ணனிடம் கேட்டாள். கோகிலா மிகவும் அமைதியாகவே கடற்கரைக்கு வந்தாள். என்ன அமைதியா இருக்க? என்னவோ மாதிரி இருக்குங்க. என்ன தெரியல, எங்கேயோ நான் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு என்ன கவலை? பொண்ணு பேர பையன்னு எல்லாரையும் பார்த்துட்ட, வேற என்ன வேணும்? அதான் எல்லாம் நிறைஞ்ச மாதிரி அமைதியா, இனி வேற ஒன்றும் இல்லாத மாதிரி. பைத்தியம், வளராத. எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, அடுத்த ஜென்மத்திலையும் உங்களுக்கே பொண்டாட்டியாக வரணும். அசடு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிற? தோணுது. என்னை தவிர உங்களை யார் ஒழுங்காக பார்த்துப்பா? சரிதான். கோகிலா கிருஷ்ணனின் கைகளை பற்றி கொண்டாள். அலைகள் அவர்கள் பாதங்களை தழுவியபடி சென்றன. வெகு நேரம் ஒன்றும் பேசாமல் இருந்தான். கோகிலா, என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிற என்றார் கிருஷ்ணன். பேச்சு எதுக்கு, வெறும் சத்தந்தானே அது என்றாள் கோகிலா. இது நடந்த ஒரு வாரத்தில் சமையற்கட்டில் இருந்தவள் நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்தாள். கிருஷ்ணன் தான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மைல்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் வேரியிங் திங் இஸ், இவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. உடல் அசைவு பேச்செல்லாம் இனிமேல் வராது. ஸ்ட்ரோக் வந்தவங்க சிலருக்கு இப்படி வரும். ரொம்ப ரேர் கேஸ். பட் துரதிருஷ்டவசமாக இவங்களுக்கு வந்திருக்கு. நம்ம பேசுகிறதெல்லாம் இவங்களுக்கு புரியும், ஆனால் திரும்ப பேச முடியாது. கை கால்கள் அசைக்க முடியாது. வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. 1 மாதம் கழித்து எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். படுத்த படுக்கையாகி விட்டாலும் அவனை பார்த்து கொள்ளலாம் என்றுதான் அவருக்கு தோன்றியது. ஆனால் அவனால் பேச முடியாது என்று கேட்டதும் அவர் உடைந்து விட்டார். படுக்கையிலிருந்த கோகிலாவை பார்த்தபோது எதையோ சொல்ல எத்தனிப்பது போன்றிருந்தது. என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்தது போன்றும் இருந்தது. மணிகளற்ற கொலுசை பார்ப்பது போலவே, துளைகளற்ற குழலை பார்ப்பது போலவே கிருஷ்ணன் கோகிலாவை உணர்ந்தார். வீட்டிற்கு அழைத்து வந்த சில நாட்கள் கோகிலா அழுதபடியே இருந்தாள். கிருஷ்ணன் ஊரிலிருந்து மகளை வரவழைத்தார். மனம் நொந்திருந்த சமயத்தில்தான் தனியாக கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்று மாலை நேரத்தில் வந்திருந்தார். அவர் பிரேக்கை திரும்பிய போது இரவாகிவிட்டது. கோகிலா உறங்கிக்கிட்டிருந்தாள். அவள் முகம் சிரிப்பது போன்றிருந்தது. லேசாக கலைந்திருந்த தலைமுடியை சீராக்கினார். ஏதோ நினைத்தவராக தலைமுடியை கோதிவிட்டார். வெளியோரம் கசிந்திருந்த நீர்த்துளியை விரல்களால் துடைத்து விட்டார். போர்வையை கால்வரை போர்த்தினார். அவள் கைகளை பற்றி கொண்டு அருகிலேயே படுத்து கொண்டார். உன்னை தவிர என்னை யார் ஒழுங்கா பார்த்துப்பா என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டார். ஏதாச்சும் பேசேன் என்று கோகிலாவை பார்த்து. கடல் சற்று தொலைவில் இரவின் ஆழத்தில் மௌனித்திருந்தது.